ஏய் விடுடி, இப்படி அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆக போகுது சொல்லு. சகல நாங்க எடுத்துக்கிடு. இந்த பாட்டி புடி எடுங்க. எடு 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 எடு. டேய், நீ ஏன்டா பொம்பளைங்க பாக்குற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? வேலை இல்லைன்னா ஆம்பளை பாக்குற வேலை, பொம்பளை பாக்குற வேலைன்னு வேலைன்னா யாருக்கு என்ன வேலை வருதோ கப்பையை கட்டிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது. அழகர், என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் காஃபி போட்டு கொடுத்துருப்பேன்ல. காலையில இருந்து எல்லாருமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. யார் பாப்பா இந்த வேலையெல்லாம்? அத்தை வேற கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகன் பேரு வாங்கலான்றதுக்காக தான் இதெல்லாம். சரியா? என்ன ஜோக் இது? என்ன இப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லாருமே இப்படி இலை வீட்டுல உட்காந்து இருக்கிற மாதிரி உட்காந்து இருக்கிறீங்க? ஏய் இவரு கொப்பண்ண செத்தா போயிட்டான், உயிரோட தானே இருக்கிறான். அவனவே யோசிச்சு உட்காந்து இருக்காது. குடிரு. அடியே, நீ நைட்டு சாப்பிடல, காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம உட்காந்து இருக்கிற. வயிற்றுக்குள்ள ஒரு உசுர் இருக்குடி, ஞாபகம் இருக்குதா இல்லையா உனக்கு? சர்க்கரையும் கரெக்டா போட்டிருக்கிறேன்டி. சத்தியமா நல்லா இருக்கு, குடி, நம்பி குடி. எப்படி உன்னால இந்த விஷயத்த ஈஸியா எடுத்துக்க முடியுது? ஒப்பனை பத்தி எனக்கு நேத்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உன்ன மாதிரி உட்கார்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. எனக்கு தான் அந்த ஆள் பத்தி எப்போ தெரியுமே, பழகிருச்சு எனக்கு. இன்னும் நான் அந்த ஆள் பத்தியே நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா நான் தான் முட்டாளா இருப்பேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்ன ஒரு வார்த்தை திட்டல, கோவப்படல, எதுவுமே பண்ணலையே, எப்பவும் போல நடந்துக்கிற. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டாளு, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னா உங்க ஒப்பனை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் சொல்லு. நான் எதுக்கு அவனை பத்தி யோசிக்கணும்? ஆண்டாளு எருமைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஏன் அது கருப்பா இருக்குன்றதெல்லாம் யோசிக்க கூடாது. எருமை எருமை தான், கருப்பு கருப்பு தான். உங்க அப்பா அந்த மாதிரி தான். நான் விட்டேன், நீயும் விட்டுரு. சரி, இப்போ தெரிஞ்சிருச்சுல, இப்போவாச்சும் அந்த ஆள் பத்தி யோசிக்காதீ. காப்பியை குடுறே, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய வாழ வேண்டி. போர் அடிக்குதுரே. ஆமாண்டி, கடை திறந்திருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. இதுக்கப்புறமாவது உங்களுக்காக வாழுங்க. நான் அந்த முடிவுக்கெல்லாம் எப்பவோ வந்துட்டேன்டி. இனிமே என் புருஷன் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் கேட்க போறேன். அவர் எங்க கூப்பிடுறாரோ அங்க மட்டும்தான் நான் போவேன்.